Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2024 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, சரிங்களா? 10 ஜனவரி, ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டியூட் மூலமாக அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ப்ரைவேட் கேண்டிடேட்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. டோட்டோட வெப்சைட்டுக்கு வந்து வந்துருங்க. இங்கே கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஜிடிஇ ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின்னு சொல்லிட்டு இருக்குங்களே, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுங்கள். கிளிக் டு ப்ரொசீட் கொடுங்க. ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் ஜிடிஇ ரீவேல்யூஷன் ஆகஸ்ட் 2024 இருக்கும். பேப்பர் காப்பி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை ஃபார் ரீவேல்யூஷன் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அமௌண்ட் டியூ, அமௌண்ட் பெய்டு, ஷார்ட் ஃபால்னு சொல்லிட்டு காட்டும். தென் எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டெட்லைன் இன்னுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10/1/2025 ஃப்ரைடே 5 PM வரைக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்கணும், அப்ளை ஃபார் ரீவேல்யூஷன் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வந்து அப்பியர் ஆகியிருந்தீங்க, அதாவது பேப்பர் காப்பி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காட்டும். ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு, ரிசல்ட் என்ன, அதுக்கப்புறமா அதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி டிக் கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும், ஆன்லைன் பேமெண்ட்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் கொடுக்கணும், சரிங்களா? இப்போ நான் பே பண்ண போகிறேன். இதில் வந்து பாருங்கள் பில்லிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது, உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுவுமே நீங்கள் வந்து எந்த பேமெண்ட் மூலமாகவும் நீங்கள் பே பண்ணலாம், சரிங்களா? பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு காட்டும். அப்புறமா ப்ரிவியூ காப்பி இருக்கும், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுடைய டேட்டா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் டேட்டா கொடுத்து ஜென்ரேட் அப்ளிகேஷன் வந்து கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து காட்டும், சரிங்களா? சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்றது தான். நெக்ஸ்ட்டு ஓகே ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு PDF வந்து டவுன்லோட் ஆகும். அந்த PDFல உங்களுடைய ஃபைனல் காப்பி வந்து இருக்கும். ஓகே, ஃபைனல் காப்பின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகலை, சரிங்களா? ஸோ ரிஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகலை, அவ்வளோதான். ஒரு பேஜ் வந்து இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க ப்ரொசீஜர். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் டேட்டா சப்மிட்டட் அண்ட் அப்ளிகேஷன் ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன டேட்டில் வந்து ஜெனரேட் பண்ணீங்களோ அந்த டேட்டு டைம் உங்களுக்கு வந்து வந்துடும், அவ்வளோதான். இந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதி போல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரீவேல்யூஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் February 2025 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? டைம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு 2 நாள் இல்லைனா ஒரு 3 நாள் டைம் இருக்கும். அது பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? எப்போயும் அப்ளை பண்ணிட வேண்டாம். ஓகே, வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்கள். தேங்க்யூ.